ஹலோ கோடஸ், இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்ஆர்னா என்ன, சிஎஸ்ஆர் அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன, ஸ்டூடெண்ட் அண்ட் கம்பெனி பெனிஃபிட்னா என்ன, ஸ்டூடெண்ட் யூசேஜ் அண்ட் கம்பெனி யூசேஜ், ஸ்டூடெண்ட் பர்பஸ் அண்ட் கம்பெனி பர்பஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், கன்க்ளூஷன். சிஎஸ்ஆர் பற்றி இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர் ஃபுல் ஃபார்ம்னா என்னன்னா, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட்டுக்குமோ ஸ்டூடெண்ட்டுக்குமே நடுவில் இன்பிட்வீனில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். இவங்க வந்து எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னா, கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல், என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்கல் இம்பேக்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இவங்க வந்து எதுக்கெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸாக இருப்பாங்கன்னா, சொசைட்டிக்கு அண்ட் கம்பெனி வேல்யூஸ்க்கு அந்த பிஸ்னஸ் கோல்ஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே சிஎஸ்ஆர் தான் பொறுப்பாக இருப்பாங்க. செகண்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆரோட நோக்கம் என்ன? இம்ப்ரூவ் த கம்யூனிட்டி வெல்பீயிங். கம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. சப்போர்ட் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். எஜுகேஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குமோ சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. கான்ட்ரிபியூட் டு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஒரு என்விரான்மெண்டல் வந்து இவங்களுக்குள்ள ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா பீப்புள்ஸுமே இவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைப்பாங்க. என்கரேஜ் த எம்ப்ளாயி வாலண்டியரிங் அண்ட் சோஷியல் இம்பேக்ட். இந்த எம்ப்ளாயிக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்கறதும் அப்புறம் வந்து சொசைட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேர்ட் என்னன்னா, ஐடி செக்டர்ஸ் கம்பெனிஸ் எங்கேஜ் இன் சிஎஸ்ஆர். ஐடி கம்பெனிலாம் எதெல்லாம் டைஅப்பில் இருக்காங்க சிஎஸ்ஆர் கூடன்னு பார்க்கலாம். டிசிஎஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இவங்க வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ப்ரோக்ராமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. விப்ரோ ஃபவுண்டேஷன் வந்து எஜுகேஷனுக்கும் அண்ட் சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. HCL ஃபவுண்டேஷன் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் என்விரான்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. டெக் மகேந்திராஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் டிஜிட்டல் லிட்ரஸிக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிப்பாங்க ட்ரைனிங்க்கும் ஒர்க் ஷாப்புக்குமே. ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நெட்வொர்க் மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னா, இம்ப்ரூவ் த பிராண்ட் ரெப்புடேஷன். அவங்க பிராண்ட் வந்து வெளியே தெரியும். இப்போ வந்து இவங்க வந்து இதுக்கு வந்து காசு செலவு பண்ணுறாங்க, இவங்க வந்து எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது அவங்க பிராண்ட் வந்து வெளியே தெரியும். டேக்ஸ் பெனிஃபிட் அண்ட் ரெகுலேட்டரி கம்பைலன்ஸ். டேக்ஸ் பெனிஃபிட் மீன்ஸ் இவங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் சம்பாதிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எஜுகேஷன்லையும் சொசைட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து சேவ் ஆகிடுவாங்க. ஸ்ட்ராங் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். இவங்க வந்து சில கம்பெனிலாம் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணி அப்படியே எம்ப்ளாயி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயி வந்து இவங்க வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் யூசேஜ் அண்ட் கம்பெனி யூசேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பலன் கிடைக்குது, அதே மாதிரி கம்பெனிக்கு என்ன பலன் கிடைக்குது. ஸ்டூடெண்ட் வந்து லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டட் மூலயமா ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரியர் கவுன்சிலிங் சப்போர்ட். சில பேர் வந்து கரியர் கைடன்ஸ் செக்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கம்பெனி மூலயமா வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் தான். இன்டர்ன்ஷிப் த்ரூ த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம். சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் மூலயமா ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்டால். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பெரிய யூசேஜ் தான். கம்பெனி யூசேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபண்டிங் த ஸ்கூல்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் அண்ட் டெக் ட்ரைனிங். இவங்களோட வந்து டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஸ்கூல்ஸ்க்கு, என்ஜிஓஸ்க்கு, இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்க்கெலாம் ஃபண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிரியேட்டிங் ஏ சோஷியல் இம்பேக்ட் ரிப்போர்ட். இப்போ வந்து அந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்காக ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இது மூலயமாவே அவங்க ஈஸியாகவே ரெடி பண்ணிப்பாங்க. மெஷரிங் த ROI அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இவங்க வந்து சொசைட்டிக்கு வந்து இன்வால்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்ஃபோசிஸ் வந்து ஸ்ப்ரிங் போர்டுன்ற ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் சிஎஸ்ஆர். இப்போ வந்து இன்ஃபோசிஸோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் தான் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு. இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, ஆஃபர்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் டு ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிற மாதிரி அவங்க வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லா விதமான எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸையும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆகட்டும், ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் ஆகட்டும், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அவங்க வந்து மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்டு வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே இது வந்து இருக்குது. லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் பார்த்துடலாம். சிஎஸ்ஆர் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி அந்த பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுறாங்கன்னா,
கார்ப்பரேட்டுக்கும் அண்ட் சோஷியல் வெல்ஃபேருக்குமே அவங்க வந்து நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆவாங்க. ஐடி கம்பெனிஸில் வந்து மெயினாக யூத் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீயாகவே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் போய் படிக்கலாம், அவங்க நாலேஜ் கெயின் பண்ணலாம், வேலையும் வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்ஆர் கிரியேட்ஸ் அண்ட் வின் த போத் ஸ்டூடெண்ட் அண்ட் கம்பெனிஸ். இவங்க வந்து ஸ்டூடெண்ட்கிட்டையும் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க, கம்பெனிஸோட பெனிஃபிட்டையும் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ சிஎஸ்ஆர் எப்பயுமே கொண்டு வந்தது எதுக்குன்னா 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க.